பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. கருப்பு சுவாமிக்கு அரோகரா. அன்பு சார்ந்த மெய்யன்பு பக்த கோடிகளே, அரிது அரிது மாறியதாய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறத்தல் அரிது. நம் இப்பிறவியில் என்ன புண்ணியம் செய்தோமோ அந்த புண்ணியத்தை நிறைவேற்றும் விதமாக இந்த இடத்திற்கு இந்த தெய்வம் வா அப்படின்னு சொன்னாதான் வரதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ண ஐயர், பவானி குமாரபாளையம். என்னுடைய நண்பர்கள் சொந்த அக்கா பொண்ணையே திருமணம் பண்ணிட்டாரு. 4 குழந்தை இல்ல, 5வது ஒரு பெண் குழந்தை கிடைச்சது. அதன் பிறகு கிடைச்ச குழந்தை தான் இந்த குழந்தை. நீ ஏன் சொல்றேன்னா ஒரு நிமிஷம் கேளுங்க. தெய்வம் எங்க இருக்குதுன்னு எல்லாம் மனசுக்குள்ள இருக்குதுங்கிறது சாமி தான் புரிய வச்சாரு. அதன் பிறகு ஒரு பையன் வேணும்னு நாங்க போகாத கோயில் இல்ல, வைக்காத வேண்டுதல் எல்லாம் செஞ்சோம். அதே போல இந்த பையன் கிடைச்சாரு. இந்த பையனுடைய அக்கா மாமியார் 5 முறை இந்த சாமி கிட்ட வந்து உத்தரவு கேட்டாரு. சாமி சொன்னாரு, குழந்தை பையன் வேணும்னு வந்திருக்க, அந்த குழந்தையை எதிர்க்கிறதுக்கு நீ உயிரோட இருப்பியான்னு கேட்டிருக்கார். அந்த சகோதரி இவங்கதான் ஆத்துல அனுப்பிருக்கு. எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க. என்னுடைய நண்பனுடைய மனைவி, நான் இன்னைக்குதான் புதுசா வந்திருக்கேன், எனக்கும் ஒரு குறை இருக்கு. அந்த குறைகளை வந்து சாமி பார்த்தேன், இதுதான்ப்பா அப்படின்னாரு. ஆமாங்க சாமி, என்ன சரியாயிருந்தார். கோயம்புத்தூர்ல பார்க்காத வைத்தியங்கள்ல பார்த்தோம், கைவிட்டாங்க. சாமி கிட்ட வந்து கேட்கும் பொழுது 4000% டாக்டர் என்ன 36% தான் இருக்குன்னு சொன்னாரு. அதே பர்சன்ட் கருப்புசாமி சொல்லியிருக்காரு. தெய்வம் கோயம்புத்தூர் KMGHலையும் பார்த்தோம், ராயல் கார்லையும் பார்த்தோம், ஈரோட்லையும் பார்த்தோம். டாக்டர் என்ன சொன்னாரோ அதே தான் இங்க தெய்வம் வந்து சொல்லுது. நாங்க இருக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு கம்மிதான் ஒரு 410 கிலோமீட்டர். அப்ப தெய்வம் மனித ரூபத்தில் வேலை செய்துங்கிறதுக்கு இதை விட எடுத்துக்காட்டு எதுவும் இல்லை. பையன் வேணும்னு வந்து வரம் கேட்கும் பொழுது ருத்ரன் பேர் வை அப்படின்னார். நான் கொடுக்கிறோம் போனார். கடவுள் கொடுத்த குழந்தை. அதற்கு நன்றி கடனாக இன்று அன்னதானத்திற்காக ஒரு எங்களால் முடிஞ்ச ஒரு தொகை, ஒரு 10,000 ரூபாயும் இலை காணிக்கையாக உனக்கு என்ன தேவையோ செய்ய, நீ என்ன இலை போட்டு வந்தியோ அது சாமிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப மனப்பூர்வ சம்மதம். இந்த மாதிரி இதுவரைக்கும் நான் எந்த ஒரு கோயிலுக்கும் போயிருக்கேன், பூஜை பண்ணியிருக்கேன், கும்பாசயம் பண்ணியிருக்கேன், எல்லா பூஜையும் பண்ணியிருக்கேன். தெய்வ மனித ரூபத்துல பேசுறது இன்னைக்குதான் நான் பார்க்கிறேன். இதுக்குதான் நான் மனிதனா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதை விட வேற சாட்சி எதுவும் தேவையில்லை. அது நன்றி கடனாக என்றென்றும் நாம் தெய்வத்திற்காக கடன் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த குழந்தை. இந்த குழந்தைக்கு முன்னாடி ஒரு குழந்தை 8 மாசத்துல அபார்ட். எல்லா டாக்டரையும் போயிட்டோம், காப்பாற்ற முடியாதுட்டாங்க. சென்னை காவேரி வரைக்கும் போய் பார்த்தோம். என்னுடைய நண்பர்கள் டாக்டருங்க டிஸ்கஷன் பண்ணும் பொழுது அம்மா வேணுமா குழந்தை வேணுமா, நாங்க எங்களுக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னா. அதே போல அந்த குழந்தை ஆண் குழந்தை 8 மாசத்துல இறைவனடி சேர்த்துட்டார். அதே போல இங்க வந்து 5 முறை வந்து பிரார்த்தனை பண்ணதுக்கு நான் வரம்போ உனக்கு கொடுக்குறப்போ அப்படின்ட்டாரு. சாமி சொன்ன பேரு தான் ருத்ரன் பேர் வச்சிருக்கோம். அது நன்றி கடன் செலுத்துறதுக்கு தான் வந்திருக்கோம். இதை நான் பெருமையா சொல்லணுங்கிறதுக்காக இல்ல,
தெய்வம் நம்ம கிட்ட வேலை செய்யுது, நம்ம கூடவே இருக்கு, நம்பினார் கெடுவதில்லை, நான்மறை தீர்ப்புன்னு சொல்ற மாதிரி இதுவரை வேற ஒரு சாட்சி தேவையா அப்படிங்கிறது இன்னைக்குதான் நான் மனப்பூர்வமா உணர்ந்து என்றென்று நான் கடமைகள் பெற்றிருக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.